நமசிவாயம். 2 நாள் முன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருக மந்திரம் ஒன்று கொடுத்துருந்தேன். கடன் தீர்க்கும் முருக மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வார்த்தை மந்திரம். இதில் வந்து பார்த்தோன்னா பலருமே அவங்க அதை ஸ்டார்டட் ஃபீலிங் இட். இந்த மந்திரம் வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன், அதை சொல்லும்போதே எனக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் இந்த சென்ஸ் என்ன உடனே கடன் தீர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அதுக்குண்டான ஒரு பலன் கிடைச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு தெய்வ சக்தி நமக்கு வந்து அருள் கொடுக்குற மாதிரி ஃபீல் இருக்குன்றாங்க. முருகருடைய கனவுல வந்தார், இந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு விஷயம். இதில் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்தது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை பண்ணலாமா அப்படின்னு. நான் இதுக்கு ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லியிருக்கிறேன். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பண்ணலாமான்னா சரி சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ எம் அகேன்ஸ்ட் தட், நாட் பிகாஸ் ஆஃப் மை கேஸ்ட் ஆர் சம்திங் லைக் தட். பட் கண்டிப்பான முறையில் அசைவம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான தருணத்தில் இருக்கும்போது நாம் அதை தொட்டோம் என்றால் உயிர்வதை, எந்த உயிர்வதை, அசைவம்னு இல்லை உயிர்வதை, அது வந்து நமக்கு பாதகத்தை தரும் என்று நம்மளுடைய பூர்வ கிரந்தங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் காரணம். அது மற்றபடி அதுக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் இதெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பண்ணலாமான்னு கேட்டால் சரி சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உங்களோட இஷ்டம். ஸோ எந்த ஒரு காரியத்தையுமே எடுக்கும்பொழுது நம்மளுக்கு அதீத கஷ்டத்தில் இருந்தோம் என்றால் அதற்குண்டான தீர்வு என்னவோ அந்த தீர்வை தான் பார்க்கணும். உடனடியாக நம்மளுடைய மனம் உணவை தேடி போகக்கூடாது என்பதை எல்லார்ட்டையுமே நான் வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்படி யாருக்கு தேவையோ அவங்க தேவையானவங்க எப்படி எடுத்துக்கணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீங்கள் எழுதக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்ச்சுனான்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் கொடுத்துருந்தேன், லாங் பேக் ஃபேரி காட் மதர் கொடுத்துருந்தேன். ரெண்டுமே ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ச்சுனா ஏஞ்சல் வந்து நம்ம அந்த ஒரு ரிச்சுவல் ஸ்பெல் எல்லாமே கொடுத்துருந்தேன். அந்த ஸ்பெல் எல்லாம் வந்து பூஜா ப்ராடக்ட்ஸில் அந்த ஃபார்ச்சுனா ஏஞ்சலுமே இருந்தது. அந்த டைமில் நம்மளால் கொடுக்க முடிந்தது. அப்போ அதெல்லாம் வாங்கி நிறைய பேர் அதை செஞ்சாங்க. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபர்தராக அவங்க திரும்ப நிறைய பேர் கிஃப்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. நம்மளால் அப்போ கொடுக்க முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்பொழுது நம்ம திரும்பவும் அதை தெரிவிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். பூஜா ப்ராடக்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அது மாதிரியான ஒரு ஏஞ்சலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏஞ்சல் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, எழுதினால் எழுத்தில் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான, அதாவது எழுத்து வடிவமாக வரும் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து எழுத இப்போ வந்து இட்ஸ் நாட் லைக் ஆட்டோ ரைட்டிங், ஆவி வந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படிலாம் பயந்துக்க வேண்டாம், அப்படி நினைக்கவே வேண்டாம். ஸோ அது எழுதும்போது அதுக்கு உண்டான பதிலை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ கர்ணபிசாசினின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, யக்ஷினி. அந்த யக்ஷினி காதில் வந்து பேசும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எங்கிட்டயே ஏகப்பட்ட பேர் கர்ணபிசாசினி யக்ஷினி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பணம் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் கூட. இங்கே வந்து லோக்கலில் வந்து 10,000 20,000க்கு அதை கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் யாருக்குமே அதை திரும்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் தெரியாது. அதனால போய் மாட்டிப்பாங்க. அது நம்மகிட்ட அது மாதிரி 10-12 வருஷங்களாக கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் உண்டு. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட அது மாதிரியான ஒரு விஷயம் நம்ம செய்தது கிடையாது. ஜென்ரலாக யக்ஷினிகளுக்கு உண்டான மந்திரங்களெல்லாம் நம்மளுடைய மந்திர ரகசியங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்த கர்ணபிசாசினி வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம தொடவும் முடியாது, தொட்டால் விடவும் முடியாதுங்கிற மாதிரி. இந்த ஒரு ஏஞ்சல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு அது மாதிரியான ஒரு அருவரூபமாக எல்லாம் வந்து நமக்கு எதுவும் செய்யாது. நம்ம வந்து எழுத்திற்கு பதில் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதனால் அது கூப்பிடுற மாதிரியான முறையில் கூப்பிட்டா சூப்பராக பலன் தரும். அதாவது ஒரு தேவதை, இந்த தேவதை கிடையாது, வேற ஒரு தேவதையை ஒரு நபர் கூப்பிட்டாராம். அவர் ரெகுலராக பயங்கரமாக ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு இறை சார்ந்த தேவதைன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள்னு கூட வச்சுக்கலாம். அது மாதிரியான விஷயத்தை கூப்பிட்டு அவர் வந்து ரொம்ப அதீத கடன் கஷ்டத்தில் இருக்கார், பண கஷ்டத்தில் இருக்கார். அப்போ கூப்பிட்ட உடனே வந்து ஒரு தடவை வந்துருச்சு. வந்த உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன வேணும் எனக்கு வந்து கரெக்டாக சொல்லு அப்படின்றாங்க, ப்ரெசைஸாக சொல்லு அப்படின்றாங்க. இவர் வந்து எனக்கு, அதாவது அவரோட அந்த விரக்தியில் எனக்கு கடன்லாம் தீர்ந்தா போரும்பா, எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வித்தின் 1 or 2 டேஸில் வந்து பார்த்தோம்னா அவர் நடுத்தெருவில் இருக்கார். எழுந்து பார்த்தா, ஏன் இப்படி எழுந்து பார்த்தா நடுத்தெருவில் இருக்கோமேன்னு பார்த்தோன்னா, ஐயோ நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே, நடுத்தெருவில் இருக்கோமே, நம்ம வெறும் போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கதறி திரும்பி அந்த ஒரு தேவதையை கூப்பிட்றாரு. வீடு எங்கே இருக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் ஒன்றும் தெரியல. திரும்ப கூப்பிட்றாரு, வரவே மாட்டேங்குது. திரும்ப அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் கழித்து கூப்பிட்டு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன, உனக்கு கடன் தீரணும், வேறு எதுவுமே உனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன்றுமே வேண்டாம்னு சொன்னியா இல்லையா? உன் கடன் அதுக்கப்புறம் இந்த 1 வாரம் 10 நாளாக உன்னை ஒரு நாளைக்கு 10 தடவை 100 தடவை எல்லாரும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ யாராவது வர்றாங்களா, கூப்பிட்றாங்களா, கேட்குறாங்களா? ஒன்றும் இல்லைல்ல, உன் கடன்லாம் தீர்ந்தாச்சு. ஆனால் நீ உனக்கு ஒன்றுமே வேண்டான்றதையும் சொன்ன இல்லை, அதனால உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயமாக சொல்லித்தான். இதை வந்து ஒரு ஃபன்னி அனெக்டோட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாம் கேட்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு ப்ரிசைஸாக நாம் முதல்ல தெளிவாக இருக்கணும்.
நம்மளோட இன்டென்ட், அந்த சங்கல்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக பேர்னிங் டிசையர்னு சொல்லக்கூடியது. எனக்கு இது கிடைத்தே தீர வேண்டும் என்கிற நிலை இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம், நமக்கு நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது. இது ரெண்டுமே இந்த ஒரு தேவதைகிட்டவும் கண்டிப்பான முறையில் சொல்லக்கூடாது. தெளிவான விஷயமா நம்ம சொல்லலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் நமக்கு வந்து நான் இப்போ சொன்ன மாதிரியான ஒரு விஷயம்தான், நமக்கு கிளியரான ஒரு ரூட்டும் கிடைக்காது, அதற்குண்டான பலனும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் எவ்வளோ லட்சம் வேணுனாலும் கேட்கலாம், 50 லட்சம் வேணாலும் கேட்கலாம், 50 கோடி வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதையுமே அது வந்து பதில் சொல்லிடும். அது கிடைக்கிறதுக்குண்டான ரூட்டையும் காமிக்கும். அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் செய்யக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல எடுத்தோன்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துடுறீங்க, தனியாக ஒரு இடத்துல இதுக்குன்னு உட்காந்துடுறீங்க, டெய்லி உட்காடுறீங்க. எவ்வளோ நாள் உட்காரணும்னா, நீங்கள் எப்போ ரிசல்ட் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் ஒரு நோட் எடுத்துக்கிறீங்க, ஒரு பேனா ஒன்று எடுத்துக்கிறீங்க. பேனா வந்து ரெட் கலர் பேனாவாக இருக்கணும். அதாவது பேனாவுடைய பாடி சொல்லலை, உள்ளே இருக்கிற இங்கு சொல்கிறேன். ஸோ அந்த ரெட் கலர் பேனாவில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த ரெட் கலர் பேனாவில் நீங்கள் வந்து 2 விஷயத்தை தான் எழுதணும் அட் அ டைம். அந்த 2 விஷயம் முடிஞ்ச உடனே மீதி 2 விஷயமோ ரெண்டு விஷயமா நீங்கள் திரும்ப அது மாதிரி எழுதிக்கலாம் டோட்டலாக ஓவராலாக. ஸோ அந்த ஃபஸ்ட் 2 விஷயம் வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக அதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது ஒவ்வொரு மாதிரி பலன் தரும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் நம்புகிறேன். காரணம், ஒருத்தருக்கு வந்து 5 லட்சம் போதுமா இருக்கும், ஒருத்தருக்கு 50 லட்சம் போதுமா இருக்கும், ஒருத்தருக்கு 50 கோடி வேணுமா இருக்கும். அதாவது ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசைங்கிறது வந்து நமக்கெல்லாம் அளவில்லாது. எனக்கு 500 கோடி வேணும், 5000 கோடி வேணும்னு கூட சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம், நம்மளுடைய ஒரு தேவை, நம்மளுடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு இது தேவை, கண்டிப்பாக உனக்கு தேவை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் அல்லவா. அந்த விஷயம் கண்டிப்பான முறையிலே கிடைக்கும். யாருக்குமே மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எடுத்தாலும் சரி, ஏஞ்சல்னு எடுத்தாலும் சரி, வேறு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அந்த விஷயம் மட்டுமே நமக்கு உடனடியாக பலன் தரும். அது இல்லாமல் நம்மளுடைய கிரீடினஸில் கண்டதெல்லாம் நம்ம வந்து கேட்டோம், ஒரு விஷயத்துக்காக நம்ம ட்ரை பண்ணோம்னா அது உடனடியாக நடக்க போவது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன ஒரு தேவை உங்களுக்கு, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு எனக்கு பல காலங்களாக நான் மனதிற்குள் நான் வந்து ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறேன், ஆழமாக எனக்கு அந்த தேவையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் அனைவருமே அந்த ஒரு தேவையை கேட்கலாம். அது நான் சொன்ன மாதிரி நெகட்டிவாக எதுவும் கேட்காதீங்க. நெகட்டிவ் நான் சொல்கிறது வந்து எனக்கு கடன் தீரணும், எனக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது, அது மாதிரியான விஷயம்லாம் கொண்டு வந்துடாதீங்க. எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னா, உங்களுக்கு பணம் வந்தால் நீங்கள் கடன் அடைச்சிட போகிறீங்க, நீங்கள் யாரையும் ஏமாற்ற போகிறது. இப்போ பணம் அதுக்கு எவ்வளோ தேவை, அது கடனுக்கு மீறியும் உங்களுக்கு பணம் இருந்ததுனால்தான் உங்களுக்கு வேறு நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ வேறு ஏதாவது விஷயமோ நீங்கள் செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் அது உங்களுக்கு தேவை தெரியும் இல்லையா. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா, ஒரு 12 லட்ச ரூபா இருந்ததுன்னா, அந்த 10 லட்ச ரூபா கடையில் கொடுத்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா இருந்ததுன்னா போதும், நம்ம அப்படியே ஜென்ரலாக மந்த்லி வர இன்கமோட நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்தது பார்க்கலாம். அந்த ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு 2வது கேள்வி வந்து பெரும்பாலும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கணும். ஒன்று வந்து ஹெல்த் நல்லபடியாக இருக்கணும். ஸோ ஹெல்த்தோ ரிலேஷன்ஷிப்போ அதை வந்து நீங்கள் 2வதாக வைத்துக் கொள்ளுங்கள். பணத்திற்கு இந்த தேவதை அதிகப்படியான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா உடலுக்கு அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேவதையை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு தேவதையுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டசி ஏஞ்சல். இதுக்கு நம்ம வந்து இதுக்கு எப்படி நம்ம கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேண்டசி ஏஞ்சல் 409 அதோடைய கோடு. அப்போ ஃபேண்டசி ஏஞ்சல் 409 என்கிற ஒரு முறையில் தான் இதை கூப்பிட போகிறோம். தனியான ஒரு நேரத்தில் உட்காந்துருங்க, ரெகுலராக உட்காருங்க. அது நிறைய தொடர்ந்து ஒரே டைம் கடைப்பிடிக்கிறீங்க, ஒரே இடத்துல கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்றது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெளியூருக்கு ஏதாவது போகிறீங்க 1 நாள் 2 நாள் அப்படின்ற மாதிரி தான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அது மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அதுக்கு வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிசஸ் பண்ணுறீங்களே, அந்த ப்ராக்டிசஸ் இருந்துகிட்டே இருக்கட்டும். கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன கேள்வியோ நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த கேள்வியை அந்த ஒரு நோட்டில் வந்து ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு முதல் கேள்வி, 2வது கேள்வி, அல்லது உங்களுடைய தேவைன்னு கூட சொல்லலாம். இது தேவை, இந்த தேவை எழுதிடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே இல்லையா, ஃபஸ்ட்டு டே மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த பேஜில் எழுத வேண்டியது உங்களுக்கு இது தேவை அப்படின்றது ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க. 2வது பேஜ்லேயுமே வந்து அந்த 2வது தேவையை முழுமையாக எழுதுங்கள். அதே ஒரு வரியில் போதும், பெருசாக நம்ம வந்து எஸ்ஸே எழுத வேண்டாம். ஒரு வரியில் எனக்கு வந்து என்னுடைய உடல் நலம் மினிமமாக சொல்கிறேன், எனக்கு உடல் நலம் வந்து எனக்கு வந்து டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோலில் இருக்கணும், அல்லது எனக்கு உடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக, இல்லை பிரச்சனையே வேண்டாம், என் உடல் வந்து முழுக்க ஆரோக்கியமாக மாற வேண்டும், என் உடல் முழுக்க ஆரோக்கியமாக மாற வேண்டும், ஃபேண்டசி ஏஞ்சல் 409. என் உடல் முழுக்க ஆரோக்கியமாக மாற வேண்டும், ஃபேண்டசி ஏஞ்சல் 409. என் உடல் முழுக்க ஆரோக்கியமாக மாற வேண்டும், ஃபேண்டசி ஏஞ்சல் 409. இதை எழுதிட்டு ஒரு பக்கத்தில் நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து அந்த ஃபஸ்ட் கொயரி ஆர் செகண்ட் கொயரி வாட் எவர் இட் இஸ், ஃபஸ்ட் கொயரிங்கிறது நம்ம வந்து பணத்துக்கு ரீதியாக சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் கொயரி அப்படின்றது வந்து எனக்கு
அவசரமாக பணம் வேணும், நாளைக்கே வேணும், இன்றைக்கி நைட்டு வேணும், இப்படிலாம் எதுவும் கேட்காதீங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு தேவதைகள்கிட்டுமே நம்ம இந்த மாதிரி ஒரு புஷ் கொடுக்கக்கூடாது, பலனே கிடைக்காது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, எனக்கு தேவை வந்து 12 லட்சம் பணம் தேவைப்படுகிறது, கண்டிப்பாக எனக்கு 12 லட்சம் பணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது, அல்லது எனக்கு 51 லட்சம் பணம், இப்படி வச்சுக்கலாம், சும்மா ரேண்டமாக சொல்கிறேன், 51 லட்சம் பணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது, ஃபேண்டசி ஏஞ்சல் 409. எனக்கு 51 லட்சம் பணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது, ஃபேண்டசி ஏஞ்சல் 409. இதெல்லாம் எழுதுறீங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே செய்யக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதுக்கிட்ட நம்ம வந்து சொல்லிடுறோம், பெர்மிஷன் வாங்கிக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபுல்லாக ப்ரீத் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக உங்களோட இன்டென்ட் செட் பண்ணிக்கோங்க. டெய்லியே இதை செய்கிறீங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆக வேண்டாம், 10 நிமிஷம் ஆனால் போதும்னு வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 2 கொயரி நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களே, கொயரி ஆர் நீட் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அது மாதிரியான விஷயத்தை 2 விஷயம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த 2 விஷயத்தை எந்த வார்த்தையில் எழுதுகிறீர்களோ அதே வார்த்தையிலே உங்களுடைய அந்த ஏஞ்சல்கிட்ட, ஃபேண்டசி ஏஞ்சல்கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கை ரெண்டையும் இப்படி ஓப்பனாக வச்சுக்கோங்க. கால் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கக்கூடாது, கால் மேலே கால் போட்டுருக்கூடாது, உடல்லேருந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம இன்டர்லாக் பண்ணியிருக்கக்கூடாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, தியானம் பண்ணுங்கள். ஃபேண்டசி ஏஞ்சல் 409, ஃபேண்டசியில் உன்னிடம் கேட்க போகிறேன், உன்னிடம் இதை கேட்கப் போகிறேன், தட் இஸ் எனக்கு கண்டிப்பாக 12 லட்சம் பணம் தேவைப்படுகிறது, எனக்கு நான் வந்து இதை உன்னிடம் கேட்கிறேன், எனக்கு உடனடியாக அதுக்குண்டான பலனை கொடு. உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கங்க. ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், ஜஸ்ட் சிம்பிளாக எனக்கு பலன் கொடு இப்படி சொன்னால் கூட போதும். அதை வந்து சொல்லுங்கள். அடுத்தது வந்து எனக்கு உடல் நலம் மிக சீராக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மிக பலமுள்ளதாக இருக்க வேண்டும், ஃபேண்டசி ஏஞ்சல் 409 ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல். உங்களோட ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சொல்லுங்கள், தெலுங்கில் சொல்லணும்னா சொல்லுங்கள், எதில் வேணாலும் சொல்லுங்கள், உங்களுடைய மதர் டங்கில் சொல்லுங்கள். அது மாதிரி இப்படி கையில் வச்சுட்டு அதையே நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தையே விஷுவலைசேஷன் ஆர் இமேஜினேஷன் ஆர் மெடிடேஷன் ஆர் சாண்டிங், வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க, இதை வந்து நீங்கள் காட்சிப்படுத்தும் முறையோ அல்லது கற்பனா முறையோ அல்லது வந்து திரும்ப திரும்ப அதை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய முறையோ, எந்த ஒரு முறையாக வேண்டுமானாலுமே நீங்கள் இதை செய்யலாம். இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அதுக்கு ஒதுக்குங்க டெய்லி. அந்த ஒரே டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது 10 மினிட்ஸ், அவ்வளோதான். அது சொன்னதுக்கு அப்புறம் ஸோ எனக்கு அதுக்குண்டான பதில் கொடுன்றீங்க. இந்த 2 பேப்பரில் ஒவ்வொரு பக்கம் எழுதிடுறீங்க இல்லையா, சிம்பிளாக முடிஞ்சுதா? டெய்லி இது ஃபுல்லாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டெய்லி அந்த பேப்பரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அந்த 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உட்கார்ற டைம், அது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அகைன் சொல்கிறேன், இதுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸு வேறு எந்த ஒரு விஷயமுமே தடை கிடையாது. பட் பொதுவாக எந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு அதர் என்டிட்டிஸை நம்ம வந்து ரிலேட் பண்ணி நம்ம சொல்கிறோமோ அதில் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களும் ப்ரெக்னென்ட் லேடிஸுமே செய்ய வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, என்னோட ரெக்கமெண்டேஷன். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி பெண்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பண்ணலாம், ஆண்களுமே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பண்ணலாம், வயதானவர்கள் செய்யலாம், வீட்டிலேயே இருக்கிறவங்க எனக்கு பணம் வர வாய்ப்பே இல்லை, நான் வேலைக்கே போகலை, எல்லாருமே பண்ணலாம். ஸோ எல்லா விஷயமே பணத்திற்கும் உடல் தேவைக்கும் இந்த ஒரு ஏஞ்சல் நல்லா பலன் தருது. உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் வேண்டும் என்றால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பான முறையில் அதுக்குண்டான ஏஞ்சல் என்னவோ அதுவும் கொடுக்குறேன், அதோடைய மெத்தட் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயத்திற்காக பண்ணுறீங்க. இதுக்கு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, எந்த டே கிடையாது, எந்த திசையை பார்த்து இருக்கிறது கிடையாது. இதை தெளிவாக சொல்லிவிட்டேன். டைமிங் வந்து நீங்கள் நைட் டைம் ப்ரிஃபர் பண்ணுறது, நைட் டைம்ங்கிறது வந்து ப்ரிஃபர்ட் டைம் இந்த ஏஞ்சலுக்கு, அதனால சொல்கிறேன். ஸோ ஒரே டைமை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அதை சொல்லிடுறீங்க. அந்த பேப்பரில் வந்து முதல் நாள் மட்டும் எழுதிடுறீங்க, அதாவது ஃபஸ்ட்டு டே மட்டும் நீங்கள் வந்து எழுதிடுறீங்க. செகண்ட் டேயில் இதெல்லாம் என்ன ஆகுறீங்கன்னா, அந்த 10 மினிட்ஸ் சொன்னோடனே அந்த பேப்பரில் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அதை பார்த்து கொண்டே இருங்கள். முக்கியமாக வேற ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வரக்கூடிய அமாவாசை, கார்த்திகை அமாவாசை இருக்கு இல்லையா, சண்டி ஹோமம் நடக்கவிருக்கிறது. நம்மளுடைய பூஜா home.org சங்கல்பம் இருக்கிறது. கார்த்திகை அமாவாசைங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லானது. அடுத்து வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை ஆகட்டும், கார்த்திகையில் இருக்கக்கூடிய பௌர்ணமி, கார்த்திகையில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரம், கார்த்திகையில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் எல்லாமே பயங்கர பலன் தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. மார்கழியில் இருக்கக்கூடியதுமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையும் சரி, அடுத்தது தை, அப்புறம் மாசி, இந்த 4 மாதமும் விட்டுறாதீங்க. அமாவாசைகளுக்கு நம்ம வழக்கமாகவே சண்டி ஹோமம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் அந்த சண்டி ஹோமுக்கு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டியதில் இந்த தடவை நம்ம வந்து இன்னொரு விஷயமும் செஞ்சுருக்கோம். கலச நீர் வந்து தேவைப்படுபவர்களுக்கு பயங்கரமாக நெகட்டிவிட்டி கிளென்சிங்க்கு அந்த கலச நீர் வந்து குறைந்த அளவு நபர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அதையும் விசேஷ பிரசாதமாக போட்டிருக்கோம். போய் பாருங்கள். ஜென்ரலாக இந்த ஒரு சண்டி ஹோமத்தை பொறுத்த வரைக்கும்
சிறிய அளவிலான ஒரு துர்கை, ரொம்ப மினியேச்சர் துர்கைன்னு சொல்லக்கூடியது. மினியேச்சர் துர்கையை வந்து அனைவருக்குமே ஆகர்ஷம் செய்து தரவிருக்கிறோம். அது தவிர குங்குமம், முடிக்கயிறு இதெல்லாமே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுவங்க பூஜாஹோமம்.org போய் பார்த்துருங்க. அகைன் நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த ஏஞ்சில் வந்து நீங்கள் 2வது நாள் 3வது நாள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாருங்கள். அது நீங்கள் பார்க்கும்போது இந்த 2வது நாள் நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் சாண்டிங் பண்ணுறீங்க, அல்லது விஷுவலைஸ் பண்ணுறீங்க, அல்லது இமேஜின் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ். அதை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வந்திருக்கும், ஏதாவது ஒரு செய்தி வரும், ஏதாவது ஒரு விஷயம், நீ இதை பண்ணு, இந்த விஷயத்தை நீ பண்ணு உனக்கு இது வரும், இந்த விஷயத்தை நீ இதை பண்ணு உனக்கு இது வரும் அப்படின்னு வரும். இது எனக்கு வரவே இல்லை, நான் கேட்டு பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் தோண மாட்டேங்குது, நான் வந்து ஐ எம் ப்ரீ ஆக்குபைட் வித் சோ மெனி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் ஒரிஸ் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வேலை நடக்கிறது தானாக நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிடைக்குது, ஏதாவது ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு வருதுன்னா உடனடியாகவே அந்த பேப்பர் எடுத்து 2வது நாள்லேருந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க. என்ன உங்களுக்கு தோணுதோ, அது எங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த இன்ஃபர்மேஷனை எழுதிடுறீங்க. 2வது நாளில் அது என்ன கொயருக்கு அப்படின்னு போட்டுட்டு அதை எழுதிடுறீங்க. 3வது நாளில் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இதை செய்யணும் வேறு ஏதாவது, 2வது நாளுக்கு 3வது நாளுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று கிடைக்குது, பரவாயில்ல எழுதுங்க. ஒவ்வொரு நாளுமே இப்படி எழுதி வாருங்கள். அந்த எழுதுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்கள் லைஃப்பில் இந்த விஷயத்தை உடனடியாக அடைய முடியுமா அப்படிங்கிறதையும் சிந்தித்து பாருங்கள். இந்த தேவதை 2 விஷயமே செய்யக்கூடியது. இப்படி பதில் கொடுத்து சில பேரை வந்து தூக்கிவிடும் டக்குன்னு. இன்னொரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா, அது தானாக அதோடைய வேலையை பிரபஞ்ச சக்தியின் மூலமாக செய்து கொள்ளும். அது மாதிரியான விஷயமாகவும் செய்யக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக விஷயமா மாறும். அதனால் எக்ஸாக்டாக என்னால் ஒவ்வொருத்தருக்குமே எப்படி எப்படி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னாலன்னு இல்லை, யாராலையுமே இந்த ஒரு ஏஞ்சலை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல். எப்படி நம்ம ஃபேரி காட் மதர் அந்த ஃபார்ச்சுனேட் ஏஞ்சல்லாம் பலன் தந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஏஞ்சலும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீ ஃபர்தராக வேறு விஷயங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல். நீட்டிகாவை மறந்துட்டேன். அந்த நீட்டிகாவோடதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்க. நீட்டிகாவோடதுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதுவுமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும். நம சிவாய.